வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்களும் நல்லா சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கு நான் பச்சை வெள்ளை மாவில் தான் பூரி செய்ய போகிறேன். பூரி எல்லா மாவிலையும் கூட செய்வினோம். இதில் இன்றைக்கு நான் பச்சை மாவு தான் எடுத்துருக்கிறேன், வெள்ளம்மா. இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி எடுக்க வேணும். நல்ல குளிர் தண்ணியும் இல்லை, நல்ல சுடு தண்ணியும் தேவையில்லை. இளஞ்சூடான தண்ணி இருக்கணும். கை வச்சு பார்க்க லைட்டாக சுடுற மாதிரி இருக்கணும் அந்த தண்ணி. தேங்காய் எண்ணெய், உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இதில் நான் இப்போ 2 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுறேன் மாவுக்குள்ளேயே. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். 500 கிராம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ 1/4 கப் பால் எடுத்துருக்கிறேன், பச்சை பால். அதையும் இதுக்குள்ளே விடுவோம். இந்த பால் விட்டால் பூரி கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதுக்கு தான் இந்த பால் விடுறது. இப்போ கையை நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு, தேங்காய் எண்ணெய், பால், மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கையால். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுத்தான் இதுக்கு பிணைய வேணும். ஒரே மிக்க தண்ணியை ஊற்றினா எங்களுக்கு தண்ணின்ற அளவு தெரியாமல் போயிடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு மாவை பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மாவை பிணைய வேணும். இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளவும் போதும். இப்போ நான் இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன் தண்ணி விட்டு. மாவு ஒன்றுமே ஒட்டையில். நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டபடியே மாவு ஒன்றும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ இதை நாங்கள் 1 ஹவருக்கு அப்படியே வைக்க வேணும். இந்த 1 ஹவருக்கு ஒரு பொலித்தீன் ரேப்பால் போட்டு மூடி வைக்கணும். மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த மாவில் கிளந்து விட்டிங்களா மாவு காயாது, அப்படியே இருக்கும். இப்படி ஒரு பொலித்தீன் ரேப்பால் நீங்கள் மூடி விடுங்க. இப்போ நான் பூரி உருட்டுற ஹட்டையில் தான் இதை தட்ட போகிறேன். இப்போ இந்த மாவும் ரெடி ஆகிட்டுது, 1 ஹவர் ஆகிட்டுது. இப்போ இந்த பூரி கட்டைக்கு கொஞ்சமாக நாங்கள் எண்ணெய் தடவை வேணும். தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக தடவி அந்த உருட்டுற ஹட்டைக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவினா இப்போ நாங்கள் இந்த பூரி மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த பூரி கட்டையில் வச்சு உருட்ட வேணும். நல்லா மெல்லிசா தப்பினா தான் அந்த பூரி எண்ணெய்க்கு போட பொங்கி வரும். மொத்தமாண்டா பொங்காமல் இருக்கும். இதே மாதிரி நல்லா மெல்லிசா பூரியை உருட்டி எடுக்கணும். இந்த பூரிக்கு நீங்கள் என்ன கறி வேணுமென்றாலும் யூஸ் பண்ணலாம். பூரிக்கு ஏற்ற கறி, பூரி மசாலா என்னென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா மொறு மொறாண்டு இருக்கும், புஷ் புஷ்ஷாண்ட பூரி. இப்போ இந்த நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துட்டேன். நான் இப்போ 5 பூரி தேய்ச்சி எடுத்துட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மிக்க தேய்ச்சி எடுத்துட்டு எண்ணெய் சட்டியை வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லாட்டி நீங்கள் இங்கே பூரியை தட்டி கொண்டுருக்க அங்கே எண்ணெய் கொதிச்சிடும். இப்போ எனக்கு இந்த எண்ணெயும் கொதிச்சிட்டுது. நான் இப்போ தட்டி வச்சுருக்கிற பூரியை அதுக்குள்ளே போட்டு பொரிக்க போகிறேன். மெதுவாக போடணும், இல்லாட்டி எண்ணெய் பறந்துடும். ஒரு கரண்டி வச்சு அதை பூரி அமர்த்தி விட்டீங்களாண்டா கொஞ்சம் பொங்கி பொங்கி வரும். இந்த மாதிரி அமர்த்தி விட வேணும். இந்த பூரியை நீங்கள் பொரித்து உடனும் சாப்பிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூட்டோட சாப்பிட கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும்.
ரெண்டு பக்கம் மாறி மாறி போட்டு பிரட்டி பொரிக்கணும். ஒரு லைட்டான ப்ரௌன் கலருக்கு வந்துச்சுன்னா பூரி ரெடி ஆயிடும். இந்த பூரி பொங்கி வந்திருக்குது. இப்படி நீங்கள் தட்டி வச்சிருக்கிற பூரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுக்கணும். திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகி வரும் பூரி. நான் இப்போ தட்டி வச்ச பூரி அவ்வளோத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். நல்ல சாஃப்டான பூரி ஒன்று ரெடி ஆயிட்டுது. இந்த பூரியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூரி வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.